கால் வலிக்குதப்பா. கால் உனக்கு வயசு என்ன ஆகும் இப்போ கால் வலிக்கின்ற? 35 வயசாயிடுச்சு. நாங்கள் 80-82 இருக்கோம். கால் வலியாமல் வந்து நடக்கிறோம், செய்கிறோம், இன்னும் உழுவ போகிறோம். இந்த அப்பளம் எனக்கு வேணாமாப்பா, அப்பளம் உனக்கு தான் பிடிச்சது, நீ சாப்பிடாப்பா. இந்த நீ சாப்பிடு. இல்லப்பா, கால் வலி உனக்கு நல்லது, சாப்பிடாப்பா. கால் வலிக்கும் அப்பளத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாரம்பரிய உணவுகள் மூலியமா நீங்க ஹெல்த்தி ஆகணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உளுந்த மாவு, உப்பு, பெருங்காயம், மிளகு எல்லாம் சேர்த்து பண்றதுதான் அப்பளம். கால் வலிக்கும் அப்பளத்துக்கும் லிங்க போடுறதே உளுந்து தான். உளுந்துல பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. அதுல மெக்னீசியம் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். பொட்டாசியம் நரம்புகளை ஒழுங்கா வேலை பார்க்க வச்சு மசில்ஸ் டயர்ட் ஆகுறத கொஞ்சம் குறைக்கும். இரும்பு சத்து பிளட்ல இருக்கிற ஆக்சிஜனை ஒழுங்கா மசில்ஸ்குள்ள எடுத்துட்டு போய் மசில் ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணும். கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸோட ஹெல்த்தை ஸ்ட்ராங்கா வச்சு கால் வலி வராம பாத்துக்கிறோம். அண்ட் முக்கியமா உளுந்துல இருக்கிற புரோட்டீன் மசில் ரெக்கவரிக்கும் மசில் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனா 1-2 அப்பளம் சாப்பிடறதுனால இந்த ஊட்டச்சத்து எல்லாம் போதுமான அளவுக்கு கிடைச்சிடாது. ஒரு பேலன்ஸ்டான டயட்ல உளுந்து அதிகமா இருக்கிற மாதிரி உளுந்தங்களி, உளுந்தஞ்சோறுன்னு சாப்பிட்டுக்கோங்க. அதோட சேர்த்து அப்பளமும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்பளம் சாப்பிட்றது நல்லது தாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. என்னது பிரச்சனை இல்லையா? அப்பளம் பொரிச்சு சாப்பிட்றதுனால கேலரிஸ் அதிகமா இருக்கும், ஃப்ரைடு ஃபுட்டு, அப்புறம் எப்படி அது ஹெல்த்தியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறது புரியுது. நீங்களே யோசிக்கும் போது நான் இதை யோசிச்சிருக்க மாட்டேனா? எண்ணெயில பொரிச்சு சாப்பிடறதுக்கு பதிலா டைரக்டா தீயில சுட்டு சாப்பிடலாம், இல்ல உப்புல பொரிச்சு சாப்பிடலாம். வெள்ளைக்காரனை பார்த்து டயட் ஃபாலோ பண்ணுனா எப்படி இதெல்லாம் தெரியும்? நியாயமான பேச்சுப்பா. என்னைய மாதிரி பாரம்பரிய முறைகளை சொல்லித்தரவனை ஃபாலோ பண்ணாதான் தெரியும். அடிக்கடி கால் ஒலையுது, கொடையுதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.